வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுற அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிட்டு இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பயனுள்ளதாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஃபிப்னோசி, அதாவது நம்ம மந்த்லி கேண்டலில் போட்ட ஹை அண்ட் லோகு போட்ட ஃபிப்னோசியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,104 அப்படின்ற ரேஞ்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிறதா நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் இப்போ நாளைக்கு 22,104 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்விங்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட 22,173 அப்படின்ற ரேஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்டாக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் 22,173 பிரேக் அவுட் பண்ணுதுங்க அப்படின்னும் போது அடுத்த ரெசிஸ்டன்ட் இந்த 22,260 அப்படின்ற ரேஞ்சு இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் டேயோட லோ கிட்டத்தட்ட 22,004 அப்படின்ற ரேஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 22,004 பிரேக் அவுட் பண்ணி ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 21,965 அப்படின்றது சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 21,900 ஓகேங்களா. ஸோ இதுதான் நாளைக்கு மூவ்மெண்ட் நடக்கக்கூடியதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேக்கு. ஸோ பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா 22,104 தான் ரெசிஸ்டண்ட்டு அண்ட் 21,641 தான் சப்போர்ட்டு. அதாவது இந்த நேத்தியே பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று 22,104 பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேத்தியோட லோவையும் கட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இப்போ நாளைக்கு இன்றைக்கி நடந்த லோவையும் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த லெவல்லாம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 ஹவர் கேண்டலுக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சாங்க. அது மட்டும் இல்லை நேத்தியோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அதாவது இந்த ஒரு 1 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, நேற்று வந்தது இந்த ஒரு 1 ஹவர் என்னைக்கு பிரேக் அவுட் நடக்குதோ அன்னைக்கு ஹெவியான வால்டிலிட்டி அண்டு பிரேக் அவுட் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த ஒரு கேண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கும் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 734 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்க 1.5% என்ன பண்ணிங்கன்னா இந்த ஒரு கேண்டலில் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து இது வரலையும் 750 பாயிண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 ஹவர் மட்டும் தான் போயிருக்கு. இந்த 1 ஹவரை ஒன்ஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட 48,577 பிரேக் அவுட் பண்ணால் தான் கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 47,842 பிரேக் அவுட் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புட் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னா ஏதாவது இதேமாரி கன்சல்டேஷன் பண்ணி தான் அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 ஹவரை எப்போ ஹையை பிரேக் பண்ணுதோ 48,572 மார்க் பண்ணி மேலே பிரேக் பண்ணி மேலே போகுதோ கிட்டத்தட்ட அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு அட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 1 ஹவரை லோவை கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் 47,391 அண்ட் 47,000ன்றது சப்போர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியை பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது நேற்றோட டேயோட லோவ்லேயுமே என்ன பண்ணிக்க சப்போர்ட் எடுத்துகிட்டு 22,872 சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணிக்க நல்ல ஒரு அப்சைடு கிட்டத்தட்ட இவங்க தான் பாசிட்டிவில் ஒரு 75 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,050 அப்படின்ற ரேஞ்சு எப்படி கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. நாளைய பொறுத்தளவுக்கு 23,051 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா இந்த லாஸ்ட் டே அதாவது நேற்று ஹை கிட்டத்தட்ட 23,157ன்றது ரெசிஸ்டண்டாகவும் 23,223ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த 22,878 அண்ட் அதுக்கு கீழே வருது அப்படின்னா 22,800 அண்ட் 22,665 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 ஹவர் தான். இன்றைக்கி 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குன்றதை பாருங்கள் 10,675
கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக மோதி நின்று இருக்குது, இல்லைனா கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு போய் இருக்குது. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஃபிப்னோசியில் வந்து ஒன்ஸ் வந்து கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருப்பாங்க, இல்லைனா மேலே போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்து அப்படி மோதி நின்று இருக்கும். அதாவது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாருங்களேன், அதாவது நிஃப்டி கரெக்டாக ரெசிஸ்டன்ட்டில் கரெக்டாக மோதி நின்று இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இந்த 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் நின்றுட்டாங்க. இப்போ ஃபின் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ட்டில் மோதி நிற்கிது. இப்போ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருந்ததுன்னா நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 10,600க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே 10,261 தான் ஒரு நம்மளுக்கு வந்து பொசிஷனல் ட்ரேடுக்கான நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே லெவல் எல்லாமே வந்து நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ நாளையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 10,900க்கு மேலே போகுது அப்படின்னா 11,000 தான் நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை, நிஃப்டி மாதிரியே தான் இருந்தது. அப்போ நாளைக்கு 73,133 அப்படின்ற ரேஞ்சை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பொறுத்திங்கன்னா 73,645, அது நேத்தியோட ஹை. அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் போனால் ஹை, அதாவது 74,273 அப்படின்றது இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதேமாரி ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேவோட லோன் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் 72,633. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 71,600 அப்படின்ற ரேஞ்சு தான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராடே லெவல்ஸ், ஓகேங்களா. நான் சொன்னது அதுமாதிரி இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனலாக ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்க. நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிங்க, நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்கள் நம்ம சொன்ன லெவல்ஸை எந்த அளவுக்கு ஜெனியூட்டியாக நம்புறீங்க அப்படின்றத வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரும் நம்பி ஏமாறணும். டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் டீட்டெயிலாக இருக்கட்டும், கோர்ஸ் ப்ரொவைடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால கோர்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீ அக்சஸாக கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம எடுத்த ஆப்ஷன்ஸ் பையிங் கோர்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். விருப்பம் இருக்கவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கோர்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க.